உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ தினமும் மனது நொந்து சிந்தை கலங்குவோனே தினமும் மனது நொந்து சிந்தை கலங்குவோனே கர்த்தர் உன்னை காப்பவராம் கரமதில் சேர்ப்பவராம் கர்த்தர் உன்னை காப்பவராம் கரமதில் சேர்ப்பவராம் நித்திய முந்தனுக்கு நிழலாயிருப்பவராம் நித்திய முந்தனுக்கு நிழலாயிருப்பவராம். இப்பொழுதும் நம் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகள். If you read Nehemiah 8 and verse 10, நெகேமியா 8ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், the Bible says the joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. In Tamil it says being joyful in the Lord is your strength. தமிழிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லுகிறது. You being joyful in the Lord is your strength. நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் உங்கள் பலன். But the English one says God's joy is your strength. ஆனால் ஆங்கில வேதமோ தேவனுடைய மகிழ்ச்சிதான் உங்கள் பலன் என்று சொல்லுகிறது. This night God is going to strengthen every one of us. இந்த இரவு வேளையில் ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்த போகிறார். அவருடைய பலன் நம்மை நிரப்ப போகிறது. அதற்கு ஒரே வழி கர்த்தருடைய சந்தோஷம் நம்மை நிரப்புவதுதான். கர்த்தருடைய சந்தோஷம் நம்மை நிரப்புவதுதான். இந்த நாளிலும் அந்த சந்தோஷத்தினால் நம்மை நிரப்ப போகிறார். Next, the joy that God gives you அடுத்ததாக தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷம் is the joy of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷமாகும். And this joy Jesus has when Satan falls. சாத்தான் விழும்போது இந்த சந்தோஷத்தை இயேசு அடைகிறார். Thirdly, the joy of the master. மூன்றாவதாக எஜமானுடைய சந்தோஷம். If you read Matthew 25:21 மத்தேயு 25:21 வாசிப்போமானால், and Matthew 25:23, மத்தேயு 25:23 வாசித்தால், read about the joy of the master, எஜமானுடைய சந்தோஷத்தை குறித்து அங்கே the வாசிக்கிறோம். joy of our God. நம்முடைய தேவனுடைய சந்தோஷம். When our race is run in this world, இவ்வுலகத்திலே நம்முடைய ஓட்டம் ஓடி முடிக்கும் போது, when he receives us into heaven, அவர் பரலோகத்தில் நம்மை காணும்போது, if we have brought talents to God, நாம் தேவனுக்கு தாளந்துகளை நம்மோடு கூட கொண்டு வந்திருப்போமானால், he will say, அவர் சொல்லுவார், well done my faithful servant, நல்லது என் உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே, enter into the joy of your master, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி, enter into the joy of your master. உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. Yes my son, ஆம் என் மகனே, come into the joy of your God. உன் தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ளே வா. You have been faithful in small things. நீ சின்ன சின்ன காரியத்தில் உண்மையாயிருந்தாய். Now I will make you ruler over many. இப்பொழுது அநேகத்தின் மேல் உன்னை நான் அதிகாரியாக்குகிறேன். God wants us to be faithful in the small things that he has given us. தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிற சின்ன சின்ன அந்த கொஞ்சத்திலே நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Faithful in our money, நம்முடைய பணத்தில் உண்மை, spending money, பணத்தை செலவழிப்பது, giving money, பணத்தை கொடுப்பது, caring for our family and relatives, நம்முடைய குடும்பத்தாருக்காக உறவினர்களுக்காக அக்கறை கொள்வதிலே, caring for God's ministry, தேவ ஊழியத்தை குறித்த கரிசனை கொள்வதிலே, caring for the poor, ஏழை மக்கள் மீது கரிசனம் கொள்வதில், faithful in our time, நம்முடைய நேரத்தில் உண்மையை கையாள்வது, faithful in obeying Jesus. இயேசுவுக்கு கீழ்ப்படிவதிலே உண்மையாய் இருப்பது, Whatever
he speaks, doing it. அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வது. And waiting at his feet to hear his voice, to get his counsel and direction every day and walking by it. தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ஆலோசனைகளையும் வழிநடத்துதலையும் பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய திருப்பாதத்தில் பொறுமையாய் காத்திருப்பதிலே உண்மை. Yes, getting his guidance to run the family, do the work, live righteously and doing it. ஆம், குடும்பத்தை நடத்துவதிலே, நம்முடைய வாழ்க்கை பாதையிலே நீதியாய் வாழ்வதிலே அவருடைய வழிநடத்துதலை கேட்டதன்படி செய்வது. That brings an increase into the kingdom of God. அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் ஒரு மிகுந்த வரத்தின் பெருக்கத்தை கொடுக்கும். The joy of the master. எஜமானுடைய சந்தோஷம். He says, my children should have no worries in this world. அவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் கவலைகளே இருக்க கூடாது. No worries. கவலைகளே இருக்க கூடாது. No worries. கவலையே இருக்க கூடாது. You should not worry in your job, you should not worry in your family, you should not worry in your finances. உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய பண விஷயத்திலே நீங்கள் கவலைப்படவே கூடாது. For that அதற்காக he speaks. அவர் பேசுகிறார். He tells you what you should do every day. தினந்தோறும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் உங்களுக்கு சொல்லுகிறார். You just do it. நீங்கள் அதை அப்படியே செய்யுங்கள். Mary, the mother of Jesus, said, whatever Jesus says, do it. இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யுங்கள் என்று சொன்னார்கள். Water turned into sweet wine. தண்ணீர் இனிமையான திராட்சரசமாய் மாறிவிட்டது. It will happen to you. உங்களுக்கும் அது நடக்கும். உங்கள் தண்ணீர் எல்லாம் திராட்சரசமாக மாறப் போகிறது. ஆமென். நிறைவான பலனை தரப்போகிறார். எல்லாரும் ஒரு ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya. நம்புகிறேன் சுவாமி, நம்புகிறேன் சுவாமி. நம்புகிறேன். In this world, இந்த உலகத்திலே you'll have the joy of the master. எஜமானுடைய சந்தோஷம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். Your real master is Jesus Christ. உண்மையான உங்கள் எஜமானன் இயேசு கிறிஸ்துவே. He will give you a job. அவரே உங்களுக்கு வேலை He தருவார். will prosper you. அவரே உங்களை செழிக்க பண்ணுவார். He will bless your home. அவரே உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். Full of the joy of the master. எஜமானுடைய சந்தோஷத்தால் நிறைந்திருப்பீர்கள். You will never lack anything in this world. இவ்வுலக வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் ஒன்றிலும் குறைவுபட மாட்டீர்கள். And doing God's will also, you will never lack anything in the work of the Lord. கர்த்தருடைய வேளையிலே தேவ சித்தத்தை செய்வதிலும் கூட நீங்கள் ஒன்றிலும் குறைபட மாட்டீர்கள். So you will have the joy of the master in this world. ஆகவே இந்த உலகத்திலேயே எஜமானுடைய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். And when you die, as you enter into heaven, you'll have great joy. நீங்கள் மரிக்கும்போது பரலோகத்துக்குள் பிரவேசிக்கும் போது உங்களுடைய சந்தோஷம் மிகுதியாய் இருக்கும். Many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு my uncle George, who was running all our Jesus Calls meetings, had a heart attack. எங்கள் இயேசு அழைக்கிறார் கூட்டங்கள் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருந்த என்னுடைய அங்கிள் ஜார்ஜ் அவர்களுக்கு ஒரு இருதய அடைப்பு வந்தது. Because my father had a heart attack, he had a heart attack. என்னுடைய தந்தைக்கு அந்த மாரடைப்பு வந்ததினால் அவருக்கும் மாரடைப்பு வந்துவிட்டது. And we admitted him in the same hospital. அதே மருத்துவமனையிலே அவர்களையும் அனுமதித்தோம். As he was admitted, மருத்துவமனையில் அவர்கள் சேர்க்கப்பட்டிருந்த போது he lost his life in just an hour. ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. We did not tell this to my father. என் தந்தைக்கு அதை நாங்கள் சொல்லவில்லை. We went and buried my uncle. பெரியப்பாவை அடக்கம் பண்ணினோம். And when I came back நாங்கள் திரும்பி வந்தபோது from the hospital, my father called me. மருத்துவமனையிலிருந்து என்னுடைய தந்தை என்னை அழைத்தார்கள். He said, அவர்கள் சொன்னார்கள், my son, I had a vision. என் மகனே, நான் ஒரு தரிசனம் He கண்டேன். was coughing and coughing because of the heart problem. இருதய பிரச்சனை நிமித்தம் அவர்கள் இருமிக் கொண்டே இருந்தார்கள். And then my father said, பின்பு என்னுடைய தந்தை சொன்னார்கள், I saw Uncle George climbing the stairs and going up. பெரியப்பா ஜார்ஜ் அவர்கள் மாடி படியேறி மேலே செல்லுகிறதை நான் பார்த்தேனே. Beautiful music was heard. இனிமையான இசை அங்கே கேட்டது. And I asked, Anand, where are you going? அண்ணா, எங்க போறீங்கன்னு நான் கேட்டேன். He said, there's beautiful music, I'm going to hear it. இங்கே இனிமையான இசை ஒலிக்கிறது, ஆகவே நான் அதை கேட்க போகிறேன் என்று சொன்னார்கள். And I said, நான் சொன்னேன், Anand, there's a lot of work here. There's no time for music. Come, let's do the work of the Lord. அண்ணா, இங்க நிறைய வேலை செய்ய வேண்டியதா இருக்கிறது. இசையை கேட்க இப்பொழுது நேரமில்லை. ஆகவே வாருங்கள், நாம் ஒன்றாய் சேர்ந்து வேலை செய்வோம். At that moment, சரியாக அந்த நேரத்திலே an angel appeared in heaven and a golden gate opened. ஒரு பொன்னான வாசல் திறக்கப்பட்டது. And the angel took him to Jesus. அந்த தேவதூதன் அவரை இயேசுவிடம் கொண்டு போனார். Jesus embraced my uncle. இயேசு என் பெரியப்பாவை அப்படியே அணைத்து கொண்டார். And he said, my son, என் மகனே,
You worked so hard for me. எனக்காக மிகவும் கடினமாய் நீ உழைத்தாய். You sacrificed so much for me. எனக்காக ஏராளமான காரியங்களை தியாகம் செய்தாய். But ஆனால் of all the things that you did for me, எனக்காக நீ செய்த எல்லாவற்றிலும் you arranged the Jesus calls prayer meetings. இயேசு அழைக்கிறார் ஜெப கூட்டங்களுக்காக ஏற்பாடு செய்தாய். I love you for that. அதற்காக நான் உன்னை நேசிக்கிறேன். I love you. நான் உன்னை நேசிக்கிறேன். Because it is there I could come and wipe away the tears of thousands of people. ஏனென்றால் அங்கேதான் நான் இறங்கி வந்து பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுடைய கண்ணீரை என்னால் துடைக்க முடிந்தது. My son, என் மகனே, you have done your best. நீ உன்னால் இயன்றதை சிறப்பாக செய்தாய். You have brought those thousands of souls into heaven. அந்த பல்லாயிரக்கணக்கான ஆத்துமாக்களையும் பரலோகத்துக்குள் நீ கொண்டு Come வந்திருக்கிறாய். into the joy of your master. உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ளே வா. And he took him through the sea of glass. கண்ணாடி கடல் வழியாக அவர்களை அவர் அழைத்து சென்றார். My father said, I saw this in heaven. என் தந்தை சொன்னார்கள், நான் இதை பரலோகத்திலே பார்த்தேன். I said, yes, daddy. Uncle George is gone. ஆம் அப்பா, பெரியப்பா ஜார்ஜ் அவர்கள் போய்விட்டார்கள். Uncle George is gone. பெரியப்பா ஜார்ஜ் போய்விட்டார்கள். But he said, I am comforted. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், நான் ஆறுதல் அடைந்திருக்கிறேன். I saw Jesus honoring Uncle George. பெரியப்பா ஜார்ஜ் அவர்களை இயேசுவானவர் கணம் பண்ணி கௌரவிக்கிறதை நான் பார்த்தேன். The joy of the master. எஜமானுடைய சந்தோஷம். It's his joy to honor us in this world. ஆம், இந்த உலகத்திலே நம்மை கணம் பண்ணுவது அவருடைய சந்தோஷமாகும். He will honor you for what you are doing for him. அவருக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்காக உங்களை அவர் கணம் பண்ணுவார். You will have the joy of the master in your everyday life in all that you do. அனுதின வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எல்லாவற்றுக்கும் எஜமானுடைய சந்தோஷத்தை நீங்கள் கனமாய் அனுபவிப்பீர்கள். You will have 5 talents, 2 talents, and you will prosper in this world. 5 தாலந்துகளை 2 தாலந்துகளை உடையவர்களாய் இருக்கிற நீங்கள் இந்த உலகத்திலே செழித்து வழிகள் வாய்க்க பெற்றிருப்பீர்கள். When you close your eyes, உங்கள் கண்களை நீங்கள் மூடும்போது you will go with the joy of the master into heaven also. எஜமானுடைய சந்தோஷத்தோடு கூடவே பரலோகத்துக்குள்ளும் நீங்கள் பிரவேசிப்பீர்கள். And for that only he gives you the joy of the Holy Spirit. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு அவர் அருளுகிறார். The joy in the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்குள்ளாக சந்தோஷப்படுவது. In Romans 14:17. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். In the year 1989, 1989ஆம் ஆண்டிலே my wife and I got married. எனக்கும் என் மனைவிக்கும் திருமணமானது. But then as soon as we got married, ஆகிலும் எங்களுக்கு திருமணம் நடந்த உடனேயே my mother-in-law, who was only 45 years old, died to cancer. 45 வயதே நிரம்பியிருந்த என்னுடைய மாமியார் புற்றுநோயினால் மரித்து விட்டார்கள். My wife loved her so much. என் மனைவி அவர்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்தார்கள். Because she was the one who encouraged her to walk in the way of the Lord and suffered so much because her husband did not know Christ at all. ஏனென்றால் அவருடைய கணவர் கிறிஸ்துவை அறிந்திராதவராய் இருந்தபடியினால் என்னுடைய மனைவியை கர்த்தருடைய வழிகளிலே நடத்துவிக்கும்படியாக மிகவும் அதிகமாய் பாடுபட்டவர்கள் அவர்கள்தான். My father-in-law did not know Jesus. என்னுடைய மாமனார் இயேசுவை அறியாதிருந்தார்கள். And so my mother-in-law suffered so much. ஆகவே மாமியார் மிகவும் அதிகமாய் கஷ்டப்பட்டார்கள். In the midst of that, அந்த பாடுகளின் மத்தியிலே she raised her children in righteousness. தன்னுடைய பிள்ளைகளை நீதியின் பாதையிலே And வளர்த்தாளாக்கினார்கள். said, one of my child will preach the gospel. என்னுடைய பிள்ளைகளில் ஒன்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தும் என்றார்கள். Of course, my father-in-law was saved exactly at the time when my sister Angel died. சரியாக என்னுடைய சகோதரி ஏஞ்சல் மரித்த பொழுது என்னுடைய மாமனார் ரட்சிக்கப்பட்டார் என்பது மெய்தான். And 3 years later, my wife and I got married. 3 ஆண்டுகள் கழித்த பின்பு எனக்கு என்னுடைய மனைவிக்கும் திருமணமானது. But as soon as we got married, ஆனால் நாங்கள் திருமணம் ஆன உடனே her mother died அவருடைய தாயார் மரித்தார்கள். to cancer. புற்றுநோய்க்கு பலியானார்கள். Very soon, அதி சீக்கிரத்திலே her elder brother, who was everything in the family, he had tumor in his head and he died. வீட்டிலே எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருந்து செயல்பட்ட மூத்த சகோதரன் தலையிலே ஒரு கட்டி வந்து அவரும் மரித்து விட்டார். And just after some time, கொஞ்ச நாட்கள் கழித்த பின்பு her father died. அவருடைய தந்தையும் மரித்து விட்டார்கள். All were gone. எல்லாரும் போய் விட்டார்கள். All were gone. எல்லாருமே போய் விட்டார்கள். My wife was totally shattered.
என் மனைவி முற்றிலும் முழுவதுமாய் இடிந்து விட்டார்கள். We got married when she was just 21 years old. அவர்களுக்கு 21 வயதாய் இருக்கும் பொழுது எங்களுக்கு திருமணம் ஆயிற்று. At her young age itself, she lost everyone. இளம் வயதிலேயே எல்லாரையும் இழந்து விட்டார்கள். But then, ஆனாலும் she was seeing our family. எங்கள் குடும்பத்தை என் மனைவி பார்த்தார்கள். She was seeing how we were praying. நாங்கள் எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை பார்த்தார்கள். How we were filled with the Holy Spirit when we prayed. ஜெபிக்கும் பொழுது நாங்கள் பரிசுத்த ஆவியினால் எப்படி நிரம்புகிறோம் என்பதை In the பார்த்தார்கள். midst of the problems, how the Holy Spirit would make us laugh with the joy of the Holy Spirit and pray and get victory in life. பிரச்சனைகளின் மத்தியிலேயும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக மகிழ்ந்து சிரித்தாக மகிழ்ந்து வாழ்க்கையின் போராட்டங்களிலே வெற்றி பெறுகிற காட்சியை கண்டார்கள். She said, I want this, Lord Holy Spirit. எனக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவர் தேவை வேண்டும் I என்றார்கள். want the Spirit of Jesus in me. இயேசுவின் ஆவி எனக்குள்ளும் வேண்டும். And she cried. அவர்கள் கதறினார்கள். And we both went to a meeting. நாங்கள் இருவருமாக ஒரு கூட்டத்துக்கு சென்றோம். Her heart was broken because of these losses. இந்த இழப்புகளின் நிமித்தம் அவளுடைய உள்ளம் உடைந்து நொறுங்கி இருந்தது. She was crying, Lord Jesus, I need you. ஆண்டவராகிய இயேசுவே நீர்தான் எனக்கு வேண்டும் என்று கதறினார்கள். You are my only comfort. நீர் ஒருவரே என் ஆறுதல். My daddy is gone. என்னுடைய அப்பாவும் போய் My விட்டார். mommy is gone. என்னுடைய அம்மாவும் போய் My விட்டார். brother is என் gone. சகோதரனும் மரித்து விட்டார். You are my only comfort. நீரே என் ஒரே ஆறுதல். Just the day before the meeting, அந்த கூட்டத்துக்கு முந்தின நாள் as தான் we both were in the hotel, நாங்கள் இருவரும் ஒரு அறையில் ஹோட்டலில் இருந்தோம். the Holy Spirit spoke to her the night before அந்த கூட்டத்துக்கு முந்தின இரவிலே பரிசுத்த ஆவியானவர் மனைவியோடு and பேசினார். said, when you get up in the morning, pray with your husband. காலையிலே நீ எழும்பும் பொழுது உன் கணவனோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணு. I will meet you. நான் உன்னை சந்திப்பேன். I will meet you. நான் உன்னை சந்திப்பேன். The next morning came. அடுத்த நாள் காலை வந்தது. She was waiting for me. எனக்காக என் மனைவி காத்திருக்கிறார்கள். I was on the phone நானோ தொலைபேசியில் இருக்கிறேன். speaking to the staff. நான் அலுவலர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். They were asking several things. அவர்கள் அநேக காரியங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Time was going. நேரமோ கடந்தோடுகிறது. She came, அவர்கள் வந்தார்கள். took the phone from me என் கையில் இருந்த அந்த போனை வாங்கினார்கள். and put it down. அதை கீழே வைத்தார்கள். I was shocked நான் அதிர்ச்சி அடைந்தேன். because my wife would never do that. ஏனென்றால் என் மனைவி ஒருபோதும் அப்படி செய்வதே கிடையாது. She is the softest person in the whole world, so patient. அகில உலகத்திலேயுமே மென்மையான மிருதுவான பொறுமைசாலி அவர்கள்தான். Thank God for that grace. அந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். She said, அவர்கள் சொன்னார்கள், enough of your talking. நீங்க பேசுறது போதும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Because Jesus said, pray with your husband. ஏனென்றால் உன் கணவனோடு கூட ஜெபம் பண்ணு என்று இயேசு சொல்லி இருக்கிறார். So she had to get me to pray with her. ஆகவே நான் அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்க அவர்கள் பெற்றுதான் ஆக வேண்டும். அந்த நேரம் என் மனைவியின் ஜெபத்திற்கான துடிப்பை நான் பார்த்தவுடன் நடுங்கி போனேன். And I knelt down with her. அவளோடு கூட சேர்ந்து முழங்கால் படியிட்டேன். And the moment we knelt down, நாங்கள் முழங்கால் படியிட்ட உடன் தானே the Holy Spirit came upon us. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது இறங்கி வந்தார். She began to weep and weep and weep and weep. அவர்கள் அப்படியே அழுது கொண்டே இருக்க ஆரம்பித்தார்கள். Then the joy rose up. அப்பொழுது அந்த சந்தோஷம் உள்ளிருந்து வெளியே I வந்தது. was lost in the Spirit. நான் ஆவியில் அப்படியே என்னை மெய் மறந்து She விட்டேன். was laughing in the Spirit. அவர்களோ ஆவியிலே கலிகூர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். Hours passed by. மணிக்கணக்கான நேரங்கள் உருண்டோடின. Tears rolling down. கண்ணீர் உறைந்து கொண்டே இருக்கின்றன. Tears of joy. ஆனந்த கண்ணீர். I knew that the Lord was visiting us. கர்த்தர் அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறதை அறிந்து கொண்டேன். My wife said, என் மனைவி சொன்னார்கள், here is Jesus. இதோ இயேசு இங்கே இருக்கிறார். She saw him face to face. முகமுகமாய் இயேசுவை தரிசித்தார்கள். Jesus was standing and smiling at us. இயேசு நின்று அவர்களை பார்த்து புன்னகைத்துக் கொண்டே இருந்தார். Smiling. புன்னகை. Smiling. புன்னகைக்கிறார். Smiling. புன்னகைத்துக் கொண்டே இருக்கிறார். அவ்வளவு அன்பு. அந்த அன்பு. அந்த நேசம். Saying, my daughter, என் மகளே, your daddy is gone. அவருடைய தந்தை மறைந்து விட்டார். Your mommy is gone. அம்மாவும் போய் விட்டார்கள். Your brother is gone. சகோதரனும் போய் விட்டார். But I am alive. நானோ உயிரோடு இருக்கிறேன். I am alive for you. நான் உனக்காக உயிரோடு இருக்கிறேன். நான் உனக்கு உயிரோடு இருக்கிறேன்பா. கவலைப்படாதம்மா. And God's love was flowing and flowing and flowing. தேவனுடைய அன்பு அப்படியே பாய்ந்து கொண்டே இருந்தது. Jesus appeared to her. இயேசு அவர்களுக்கு காட்சி That's தந்தார். the joy in the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். Jesus said in John 16:19 and 20, யோவான் 16, 19, 20 வசனங்களிலே இயேசு சொன்னார், I will not leave you as orphans. I will come to you again.
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், மறுபடியும் உங்களிடத்திற்கு நான் வருவேன். Your sorrow will turn into joy. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாரும் சொல்லுவோமா, என் துக்கம் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமாய் மாறும். இயேசு என்னிடத்தில் வருவார். இயேசு என்னிடத்தில் சத்தமா சொல்லுங்க எல்லாரும், கரங்களை உயர்த்தி, இயேசுவே என்னிடத்தில் வருவீர், என்னிடத்தில் வருவீர், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் உம்மை காண்பேன், நான் உம்மை காண்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்று இரவு அந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நான் உம்மை காண்பேன், நான் உம்மை காண்பேன், நான் உம்மை தரிசிப்பேன். ஹல்லேலூயா! உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சந்தோஷமாய் மாறும், சந்தோஷமாய் மாறும். அதுவே உங்களுக்கு பலன். I will see him. நான் அவரை காண்பேன். I will see Jesus. நான் இயேசுவை காண்பேன். And my sorrow will turn into joy. என் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறிவிடும். Only after that God started pouring his love upon millions of people through my wife. அதற்கு பின்புதான் என்னுடைய மனைவியின் மூலமாய் கோடிக்கணக்கான மக்கள் மீது தேவன் தம்முடைய அன்பை அப்படியே பொழிய ஆரம்பித்தார். Today, இன்று every time she ministers, அவர்கள் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு முறையும் Jesus appears to the people இயேசு ஜனங்களுக்கு முன்பாக தோன்றுகிறார். and turns their sorrow into joy. அவர்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறார். God wants you to have this joy. இதே சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் The விரும்புகிறார். joy of heaven. பரலோக சந்தோஷம், The joy of Jesus. இயேசுவின் சந்தோஷம், The joy in the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், The joy of the Master. எஜமானுடைய சந்தோஷம். That is your strength. இதுதான் உங்கள் பலன். Even now, இப்பொழுதும் கூட open your heart to Jesus. உங்கள் இதயத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுங்கள். Shall we pray? நாம் ஜெபிப்போமா? இருக்கும் இடத்தில் எழுந்து நிற்போமா? அவருடைய மகிமை இப்பொழுது இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இருதயத்தை திறந்து, ஏசப்பா என் பாவத்தை மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம், எனக்குள்ள நீர் இறங்கி வருகிற தயவுக்காக நன்றி என்று வாயை திறந்து சொல்லுவோமா? இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் கடவுள் இறங்குகிறார், தெய்வம் இறங்குகிறார், சர்வ வல்லவர் இறங்குகிறார், இறங்குகிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசுவின் ஆவி, the spirit of Jesus is filling you right now, filling you right now. இப்பொழுது நிரப்புகிறார், 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 நிரப்புகிறார். அவருடைய வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! நிரப்ப சாமி, எல்லாரையும் நிரப்ப சாமி, ஒவ்வொருவரையும் நிரப்ப சாமி. இனி பயத்தோடு போகவே கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தினால் நிரப்பம், நிரப்பம். இயேசு, இயேசு, இயேசு. ஆவியாயிருக்கிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. நிரப்ப சாமி, நிரப்ப சாமி. இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், அவர்களை நிரப்ப சாமி. அதுதான் இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். கொடுக்கப்படும் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்குவீராக. நீரே ஆசீர்வாதம். நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஒவ்வொருவரையும் நிரப்ப சுவாமி. அந்த ஆனந்த சந்தோஷத்தினால் நிரப்ப சுவாமி, மகிமையினால் நிரப்ப சுவாமி, ஆனந்த களிப்பினால் நிரப்ப சுவாமி. ஆண்டவனே, துக்கமெல்லாம் மறையட்டும், துக்கத்தின் ஆவி வெளியே வரட்டும், பயத்தின் ஆவி வெளியே வருவதாக. பிசாசு அவர்கள் எல்லையில் வர முடியாமல் காப்பாற்றும். அவர் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அந்த கிருபை தருவதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஆண்டவனே, அவர்கள் சரீரம் உமது ஆலயம். இவர்கள் ஒவ்வொருடைய சரீரமும் உமது ஆலயம். எங்கள் ஒவ்வொருடைய சரீரம் உமது ஆலயம் அப்பா. அந்த ஆலயத்திலே நோய் வந்து உட்காரக்கூடாது சுவாமி. என்னதான் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் நீர் மன்னிக்கிற தேவன் அல்லவா? எதனால் இந்த நோய் வந்திருக்கிறதோ நீர் அறிவீரப்பா, நீர் அறிவீரப்பா. ஏதாவது நீர் சொன்னதை செய்யாமல் போயிருந்தால் மன்னி, பாவத்திற்கு ஆளாயிருந்தால் மன்னி, என்னவாக இருந்தாலும் மன்னி. இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும் ஏசப்பா. அத்தனை நோய்களையும் சிலுவையில் சுமந்தீர். இப்பொழுது இந்த நோய்கள் எல்லாம் வெளியே வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அத்தனை பேர் சரீரத்திலும் கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது இறங்கட்டும், இறங்கட்டும்,
இறங்கட்டும். நோய்கள் மறையட்டும், நோய்கள் மறையட்டும், பலவீனங்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், குஷ்டரோகம் மறையட்டும், எபிலெப்சி மறையட்டும், கேன்சர்ஸ் மறையட்டும், கிட்னி நோய் சுகமாகட்டும், லங்ஸ் சுகமாகட்டும், மூளை சுகமாகட்டும், ரத்தம் சுகமாகட்டும், கண்கள் திறக்கட்டும், காதுகள் செவிகள் திறக்கட்டும், கால் வலி மூட்டு வலி எல்லாம் மறையட்டும், முதுகு வலி மறையட்டும், கர்த்தருடைய நாமத்தினாலே டயபெட்டிஸ் மறையட்டும், பிளட் பிரஷர் மறையட்டும், இருதய நோய் மறையட்டும். ஆண்டவரே உமது ஜீவன் இப்பொழுது இறங்குவதாக. எலும்புகள் எல்லாம் சுகம் அடையட்டும் ஏசப்பா. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் மகிமையாக உமது ஜீவன் ஒவ்வொரு சரீரத்திலும் இப்பொழுது இறங்கி அவர்கள் சுகமாகும்படியாக ஆண்டவனே கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கர்ப்பங்கள் எல்லாம் தொடும் ஏசப்பா. கட்டிகள் எல்லாம் மறையட்டும் சுவாமி. குழந்தை இல்லாத கர்ப்பங்களில் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் குழந்தை உதிக்கட்டும், குழந்தை உருவாகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். கிறிஸ்துவின் மகிமை இறங்குவதற்காக நன்றி இயேசுப்பா. கிறிஸ்துவின் நாமத்தினாலே வீட்டிலே சுகமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கட்டும். வீண் செலவே இருக்கக்கூடாது, வீண் செலவே நீ இருக்கக்கூடாது ராஜா. இனி வீண் செலவு இருக்கக்கூடாது. வீட்டிலே இனி சேமிப்பு வரட்டும், சேமிப்பு வரட்டும் ஏசப்பா. ஆசீர்வாதத்தை மத பிள்ளைகள் மீது நான் வைக்கிறேன் அப்பா. இங்க இருக்கும் அத்தனை பேர் குடும்பத்திலும், அத்தனை பேர் வேலையிலும், பிசினஸிலும், அவர்களுடைய ஊழியங்களிலும் சுவாமி கடனே இல்லாமல் ஆண்டவனே சேமிப்பு உண்டாகும்படியாக செய்ய சுவாமி. இந்த கிருபை தருவதற்காக நன்றி இயேசப்பா. கர்த்தர் இப்பொழுது அவருடைய சந்தோஷத்தின் நிமித்தம் கொடுத்திருக்கும் பலனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களா? இந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள். பலசாலிகளாக புது வருடத்திற்குள் பிரவேசிக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் ஏசப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம்.